ஹாய்! இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்த வீடியோஸ்க்கு நீங்க குடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ரிசீவ் ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து பிகினர் வேர்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் கிளாப். கிளாப் அப்படின்னா கை தட்டுவோம்ல. ஸோ கை தட்டுறதுக்கு இங்கிலீஷில் கிளாப் அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ நம்ம வந்து மற்றவங்கள பாராட்டுறதுக்காண்டி கை தட்டுவோம். ஸோ அதுக்கு வந்து கிளாப் அப்படின்னு சொல்லுவோம். கவனி அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ யாராவது பேசும்போது இல்லை ஏதாவது வந்து அறிவுரை சொல்லும்போது அதை கவனி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு இங்கிலீஷில் லிசன். லிசன். கேட்குறது, அதாவது கவனிக்கிறது வேற, கேட்குறது வேற. ஓகேவா? கேட்குறது எல்லாத்தையுமே நம்ம கவனிக்க மாட்டோம். ஸோ கவனி அப்படின்னா லிசன், கேட்குறது அப்படின்னா ஹியர். 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 கேட்குறது அப்படின்னா ஹியர். ஹியர். அடுத்தது குரல். இவங்க குரல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ குரல் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் வாய்ஸ். வாய்ஸ். நம்ம பேசுவோம்ல, அதுதான் குரல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒருத்தவங்க பாடினாங்க அப்படின்னா அவங்க பாடுற அந்த இது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த குரல் அப்படின்றதுக்கு வாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது வாசனையா இருக்கு, நறுமணம், வாசனை, இதுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல ஸ்மெல். 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 ஸோ கை தட்டுறதுக்கு கிளாப், கவனி அப்படின்றது லிசன், கேளு அப்படின்றது ஹியர், குரல் அப்படின்றது வாய்ஸ், வாசனை இல்லை நறுமணம் ஸ்மெல். அடுத்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் பார்க்கலாம். தடுமாறுறது, கால் இடறி விழுறது, இதை வந்து இங்கிலீஷில் ஸ்டம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டம்பிள். ஸ்டம்பிள் அப்படின்னா தடுமாறுறது, கால் இடறி விழுறது. ஓகேவா? இப்போ கால் இடறி விழுந்துருவாங்க, இல்லைன்னா தடுமாறி நிற்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ தடுமாறுறதுக்கு இங்கிலீஷில் ஸ்டம்பிள் அப்படின்னு பேர். ஸ்டம்பிள். தடுமாறுறது, கால் இடறி விழுறது, அதை இங்கிலீஷில் ஸ்டம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். அடி. லாஸ்ட்டு இதில் வந்து நம்ம அரைகிறது அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அரைகிறது வேற, அடிக்கிறது வேற. ஓகேவா? ஸோ அரைகிறதுன்றது கன்னத்தில் அரைகிறது, அதை வந்து ஸ்லாப்புன்னு சொல்லுவோம். ஸோ அடிக்கிறதுன்றது எங்கே வேணாலும் அடிக்கலாம். மண்டையில் அடிக்கலாம், இல்லை முதுகில் அடிக்கலாம். ஸோ அடி அப்படின்றது பீட். பீட். அடி அப்படின்னா பீட். அடிதடி. எப்போ பார்த்தாலும் ஒரே அடிதடியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை வந்து இங்கிலீஷில் ஸ்டாம்ப். 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 அடிதடி அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஸ்டாம்ப். ஸ்டாம்ப். அடுத்தது வந்து கெட்ட நாத்தம் அடிக்குதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் நம்ம துர்நாற்றம்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டிங். ஸ்டிங்க். ஸ்டிங்க். கெட்ட நாத்தம், துர்நாற்றம், ஸ்டிங்க். ஸ்டிங். அடுத்தது வந்து சோம்பல், மந்தமாக இருக்குன்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை இங்கிலீஷில் ஸ்லாத். 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 தடுமாறுறது, கால் இடறி விழுறது இங்கிலீஷில் ஸ்டம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். அடிக்கிறத பீட் அப்படின்னு சொல்லுவோம். அடிதடின்றது ஸ்டாம்ப். ஸ்டாம்ப். துர்நாற்றம் இல்லை கெட்ட நாத்தம் ஸ்டிங். ஸ்டிங். சோம்பல் இல்லைன்னா மந்தம், அதை இங்கிலீஷில் ஸ்லாத்.
ஸ்லாத். சோம்பல் இல்லைன்னா மந்தம் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஸ்லாத். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.